ஜெய் ஷாய்ராம். தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது முழு முதற் கடவுள் யாரு? நம்ம கணபதி. இந்த கணபதியை வணங்காமல் எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் தடைகள் ஏற்படும். காரணம் எதனாலன்னா, விக்னங்களை களையக்கூடியவர், கஷ்டங்களை போக்கக்கூடியவர், வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியவர், காரிய தடையை அகற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய திருநாமத்தை நம்முடைய அதாவது தாயார் தகப்பனார் வைத்து இருப்பாங்க இல்லையா, அப்படி கணேசனுடைய திருநாமத்தை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் திருநாமம் என்னவோ கணேசன் கணபதி இப்படி வரலாம். ஆனால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த பேருடைய நிறைய பேர் சங்கடங்களை கண்டிப்பாக அனுபவித்திருப்பார்கள். காரணம் எதனாலன்னா, கணேசனுடைய விக்னங்களை களையக்கூடிய அவருடைய அதாவது திருநாமத்தை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அந்த சங்கடங்கள் வருது, ஏன் அந்த கஷ்டங்கள் வருதுன்னா, அவங்க கண்டிப்பாக கணபதி பூஜையை முறையாக செய்திருக்க மாட்டாங்க. திருநாமத்தை எந்த ஒரு திருநாமத்தை நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு வைக்கிறாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு கன்னிகாங்கக்கூடிய ஒரு திருநாமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்னிகான்ற திருநாமம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த கன்னிகள் உடையது. கன்னிமார்களை வணங்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தன்னுடைய குழந்தைக்கு கன்னிகான்னு வைப்பாங்க. அப்படி வைக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த சப்த மாதாக்களை வணங்கணும். பேரை மட்டும் வச்சுட்டு இருந்தால் பத்தாது. அதே மாதிரி எந்த ஒரு திருநாமத்தையும் தெய்வ நாமத்தை யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த நாமத்துக்குரிய தெய்வத்தை இறுக பற்றி அவங்கள வழிபாடு செய்ய கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, கணபதியின் திருநாமத்தை வைத்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் வெற்றி மேலே வெற்றி அடைய முடியும், அவங்க வாழ்க்கையில் பல வளர்ச்சிகளையும் பார்க்க முடியுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி. அப்படி சங்கடகரா சதுர்த்தி அன்று இரவு 9 மணிக்கு சந்திர தரிசனம் பண்ண வேண்டும். சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு விநாயக பெருமானுக்கு, அதாவது குறிப்பாக நம்ம வீட்டில் என்ன விநாயகருடைய சிலைகள் இருக்கோ அந்த சிலைகளை வைத்து அபிஷேகங்கள் உங்களால் என்ன முடியும், ஒரு ஜலத்தை விட்டு, ஒரு பாலை விட்டு, ஒரு தயிரை விட்டு, ஒரு சந்தன பன்னீர் கலந்து அபிஷேகத்தை செய்து அவருக்கு சந்தன குங்குமங்கள்லாம் வைத்து அருகம்புல் மாலை போட்டு அவருக்கு நல்ல ஒரு பூஜைகள்லாம் பண்ணி ஒரு 9 எருக்க இலை, குறிப்பாக அது வெள்ளை எருக்காய் இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற நார்மல் எருக்க இலையை அந்த கத்திரிப்பு கலரில் இருக்கும் அதனுடைய இலையை எடுத்து ஒரு தாம்பால தட்டில் வரிசையாக அதை அடுக்கி அதன் மேல் மந்தார இலையை வைத்து புடிக்கொழுக்கட்டை அதை எடுத்து நைவேத்தியமாக அவருக்கு வைத்து பூஜை புனஸ்காரங்கள், கணபதியினுடைய போற்றிகள், ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரச்சோதயாத்துன்னு ஒரு 108 தடவை சொல்லி அந்த புஷ்பங்களால் அர்ச்சனைகள் பண்ணி அதுக்கப்புறம் தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அந்த கொழுக்கட்டையை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ தானமாக கொடுக்கும்போது இந்த கணபதியின் திருநாமத்தை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறாதவங்க, இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு இலக்கை அடைய முடியாதவங்க, வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவங்க, இல்லை நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் எனக்கு யாருமே ஒரு உதவி பண்ணலை, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நான் ஏங்குறேன்னு நினைக்கக்கூடியவங்க, நான் சொன்ன முறையில் உங்களுக்குரிய அந்த திருநாமத்துக்குரிய அந்த கணபதியை வழிபாடு செய்யும்போது, அதுவும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தியில் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அற்புதமான முறையில் இந்த வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஷாய்ராம்.